ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. ஃபஸ்ட்டு மதுரை கோனார் கடையில் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே கீழே போனோம். மேலே போய் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. மேலேருந்து கீழே வந்தோம். கடை வந்து பார்த்திங்கன்னா பல ஆத்தென்டிக்கான கடை மாதிரி இருக்குது. பழைய கடை அதே ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. மோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டை வச்சு போட்டு மோல்டு. பில்டிங் லுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீட்னஸ்ஸு நல்லா தான் இருந்துச்சு. ஃபேன் ஓடிச்சு, ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டா வேர்க்கிறப்ப நல்லாயிருக்கும் கடை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ என்னென்னா நம்ம என்னென்ன மஹேந்திராஸ் வாங்கலாம்? தோசை, சுக்கா. சுக்கா வந்து பில்லு இல்லை, மொத்தம் 1272 ரூபா வந்துருச்சு. சுக்கா, குடலு, அப்புறம் பாயா, இட்லி, அப்புறம் பில்லு வேணா போடுறேன். சரிங்க. 2 பாயா, ஒரு பாயா, ஒரு குடல், ஒரு சுக்கா, ஒரு சுக்கா, ஒரு கறி தோசை, 2 கறி தோசை, ஆளுக்கு ஒரு கறி தோசை. சரி, ஓகே. கறி தோசை நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கறி தோசைக்கு போவோம். கறி தோசை நல்லா இருந்துச்சு. லைட்டாக மாவு க்ரீமியாக இருந்துச்சு. ஓகே, நல்லா அந்த மட்டன் ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு சுக்கா வந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு குவான்டிட்டி, ஆனால் டேஸ்ட்டு ஓகே. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. லைட்டாக உப்பு இருந்துச்சு. காரம் ஓவராலில் அதுவும் மட்டன் தான், நல்லா இருந்துச்சு. ரைட். அடுத்து குடல். ஃபஸ்ட்டு வந்து வெறும் குடல் சாப்பிட வந்து டேஸ்ட் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ சுக்கா அப்புறம் வந்து ஆனால் காரம் இல்லை, நல்லா அந்த மட்டன் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுச்சு. கம்மி, காரமும் கம்மி. இல்லை, நான் அப்படி தான் சொன்னாங்க. மகேந்திர இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்தாங்க. ஃபேமிலின்னா அப்பாவும் பொண்ணு வந்து உட்காந்தாங்க. எனக்கு அவர் வந்து புரோட்டா இருக்கான்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் பொண்ணு பக்கத்தில் உட்காந்ததுனால பேச கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நானே வேறு என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்லாம் கேட்க 2 பேரும் நல்லா பேசுனாங்க. அதெல்லாம் ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க முதவே சாப்பிட்ருக்குறாங்க அந்த கடையில். டேஸ்ட் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது இதுன்னு சொன்னாங்க. லைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க. ஓகே, நம்மளால அவங்களோட சேர்ந்துட்டு ஆமாஞ்சாமி போட ஆரம்பிச்சிட்டான். உப்பு கம்மியாக இருந்துச்சா? உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லாத. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னடா இப்படி இருக்குன்ட்டு அப்புறம் இட்லியை போட்டு பிசைஞ்சு அடித்தேன் பாருங்க. குழம்ப பட்டாசாக இருந்துச்சு. கறியும் வந்து நீங்கள் திகட்டல. காரம் அதிகமாக இருந்தால் திகட்டும். இது வந்து கறி வந்து திகட்டல, நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக முடிச்சேனா இல்லையா? என்னால் இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் சாப்பிட்டேன் எல்லாம் கோனார் கடையில். நல்லா வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மட்டன் குழம்பு. இட்லி போட்டு பிசைஞ்சடிச்சு இன்னொரு 2-3 நல்லா சாப்பிடலன்னா இன்னொரு 5 இட்லி போட்டாலும் போட்டு குழச்சி அடித்தா செம்ம டேஸ்ட். ஏன்னா இட்லிக்கு போட்டிருக்கிற உப்பும் இந்த குழம்புக்கு போட்டிருக்கிற லைட்டாக போட்டிருக்க உப்பு மேட்ச் ஆகி செம்மையா இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த இதே செஞ்சுருக்குறாங்க. நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இதில் சாப்பிடாமலாம் கிடையாது. எனக்கு வந்து பிடிக்கல. அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, எனக்கு பிடிக்கல. இல்லை, அவங்க வந்து நல்லா இல்லைங்கிறாங்க. 2 எனக்கு பிடிக்கல. பக்கத்தில் நின்றுருந்தாங்க அந்த க்ளீன் பண்ணுறாக்கா. அவங்க நல்லா இருக்கு, எல்லாம் சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்ருப்பாங்க அந்த கடையில். அன்னாட அவங்க அதான் சாப்பிடுவாங்க. அன்னாட வேலை தான் அந்த கறி தோசை சாப்பிடணும் அவசியம் கிடையாது. கறி தோசை இல்லை, நான் சொல்றேன் அந்த பாயாவும் குடலை தோசை அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இவங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பில்டப் பண்றப்போ அப்படிங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல ஹோட்டல், எந்த ஹோட்டலு? கோயம்புத்தூர்ல வந்து ஆத்தென்டிக் ஹோட்டலு, எனக்கு தெரிஞ்ச ஹோட்டலு அன்னபூர்ணா மட்டும்தான். அது பழைய ஹோட்டலு. கோயம்புத்தூர் டிஷ்ஷு. மதுரைக்கு வந்து நிறைய டிஷ். கோயம்புத்தூருக்கு எனக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து பருப்பு சோறு மட்டும்தான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். அதான் அரிசி பருப்பு நான் நல்லா செய்வேன். ஐ எம் சீஃப் கிங் மேக்கர் ஆஃப் அரிசி பருப்பு சாதம். ஆனால் இவங்க ஆசிஃபுங்கிற மகேந்திரன் அவங்க ஆப்போசிட்ல அந்த பொண்ணு இருந்துட்டு எஸ்எஸ்ங்குது. அப்புறம் குழந்தை கடைன்னு ஒரு கடை சொல்லுச்சு. அந்த கடைக்கு பேர் கேள்விப்பட்டது இல்லை. நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஓவர் பில்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே எனக்கு சரி என்ன வந்ததுன்னு நான் லைட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்க தப்பு சொல்ல. ரேட்டு வந்து சற்று அதிகமா இருந்துச்சு மாதிரி எனக்கு. நான் கம்மியாக பட்ஜெட்ல தான் சாப்பிடுவேன். ஆளுக்கு 600 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 600 வந்துச்சு ஓகே. ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டு நல்லா கேரிங்காக தான், நல்லா சர்வ் இது எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க.
அதெல்லாம் எதுவுமே குறைய சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டஃப் கூட்ட சுச்சுவேஷன்லேயும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி பண்ணாங்க. அது ஒன்று சொல்லலான்னு வச்சுங்க. க்ளீனாக இருந்துச்சு, அது ஒன்று சொல்லலான்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆட்டுக்கால் பாயாக்கும் குடலுக்கும் ஓவராக பிஹேவ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் தனி டேபிளாக உட்காந்து கம்மியாக தான் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு கறி தோசை, ஆளுக்கு ஒரு குழம்பு, அவங்க கொடுக்குற குழம்புவே தின்னுட்டு வந்திருப்போம். நான் ஸ்டார்டர்ஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். என்னது? இது சுக்கா மட்டும் ஆர்டர் பண்ணேன். நீ குடல வந்து கேட்டேன். சரி, அவங்க சொன்னாங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கேட்டேன் குடல் இருக்கு. சரி, நானும் லைட்டா கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டேன், கொஞ்சம் நம்மளும் பில்டப் காமிப்போம் அப்படின்னு நான் அது எந்தப்பதான் ஒத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு ஸ்டார்டர் சாப்பிடலாம். சுக்கா மதுரை சுக்கா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க என்ன இல்லையும். சரி சுக்கா இருந்துச்சுன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு வந்து இந்த பாயா அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது அவங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இட்லியில மிக்ஸ் பண்ணி அடிங்க, நல்லா இருக்கும் போனார் கடையில. சரி, நீங்க போய் சாப்பிட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் இட்லி தனி வெறும் ஏதாவது குடலா சாப்பிட்டா உப்பு கம்மியா இருக்கும். இட்லியில கொஞ்சம் உப்பு, மாவுல உப்பு போட்டுருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி அடிச்சு நான் கடைசியில் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு பிடிச்சிருந்தா ஓகேங்க. இவன் வந்து இட்லியில வந்து அப்படி சாப்பிடல, லைட்டா பொண்ணு உட்காந்து பிஹேவ் பண்ணிட்டு பிச்சு தொடுத்தா சாப்பிடுவேன். அடே நீ எப்படி இது வரைக்கும் சாப்பிடுன்னு எனக்கு தெரியும் மகேந்திரா. என் பண்ண இது அட்டோலியா இருக்கு. நான் லைட்டா பண்ணேன் தப்பு. நான் ஓவர் ஆர்டர் பண்ணது இல்லைன்னா அது அவங்க வரலன்னா ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கி சொல்லிட்டு சரி ஒரு என்கரேஜ்மெண்ட் உள்ள தூண்டுதலாக இப்போ வச்சுட்டு அப்படி பண்ணேன். இவனும் லைட்டா இவன் கொஞ்சம் நான் கூட சைலண்ட் ஆயிட்டேன். எனக்கு கொஞ்சம் இதா இருக்குன்ட்டு சைலண்ட் ஆயிட்டேன். நம்ம அப்படி நான் கோயம்புத்தூருக்கு எக்ஸ்போக்காக வந்தேங்க. ஆசிஃப்ல நான் சாப்பிட்டது சரி எஸ்எஸ்ல சாப்பிட்டுருக்கோமா இல்லையா? எஸ்எஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். என்ன நல்லா தான் இருக்கு. ஆனா அது கோயம்புத்தூர் டிஷ் இல்ல, சென்னை டிஷ். நான் அது டிஷ்லாம் இல்ல, நான் வந்து ஃபுட் எங்க நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. இல்ல நான் கோயம்புத்தூர்ல வந்து ஸ்பெஷல் நான் கேக்க சொல்லல. அது ஸ்பெஷல் தான் கேட்டேன். கோயம்புத்தூர்ல எங்க நல்லா இருக்கும் பொண்ணு என்ன கேடுச்சு, என்னென்ன நீங்க எங்க சாப்பிடுவீங்கன்னா கேடுச்சு. ஸோ அது எங்க நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. சரி நான் ஆசிக்கு சாப்பிடுறேன். சரி என்னமோ அது தப்பு இல்லை, நல்லா பேசுனாங்க, சோசியலா தான் பேசுனாங்க. சோசியலா தான் பதில் சொன்னேன். அது இல்ல நம்ம லைட்டா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். சரி குடல் சுக்கா நல்லா இல்லைன்னு சொன்னேன். உண்மையாலுமே நல்லா ஒத்தே இல்லைன்னு சொன்னா. ஒரு நிமிஷம் இவங்க வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு, எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க பெரியார்ல போயிட்டு அக்கா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அங்க இருக்க குடலும் சுக்கா ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு நாளைக்கு இதே டைம்ல நான் உனக்கு ரிட்டர்ன் கூட்டு போகும்போது அவங்க கூட்டு போறேன். அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டோம். நான் ஒத்துக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி கைஸ். நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் காலையில் வயிறு எரியாது, வாயெல்லாம் எரியாது. மற்ற கடையில எல்லாம் ஓவர் காரம் போட்டு நல்லா இது அவங்க வந்து அப்படியே இல்லை, சட்டில்டாக இருக்கு, செமையாக தான் இருந்துச்சு. இட்லி தான் லைட்டாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது ஓகே, வெளியே எடுத்து நம்ம முதல்ல சுட்டு வச்சுருப்பாங்க பாவம், அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஆனால் அந்த குழம்பெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. இட்லியில் பிசைஞ்சு இடியாப்பத்தை பிசைஞ்சு அடிங்க, நல்லாயிருக்கும். சரி எனக்கு வந்து ரெண்டு ஐட்டம் பிடிக்கல, உனக்கு பிடிச்சா ஓகே. சரி பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து ஜிகர்தண்டா நல்லா இருந்துச்சு. வயிறு வந்து பக்கத்துலேயே ஜிகர்தண்டா இது வரைக்கும் ஆயிடுச்சு, அதனால நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நல்லா தூக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவண்டோ வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவன் வந்து ஏற்கனவே உடம்பு குறைய மாட்டேருக்குன்னு சொல்றான். ஒர்க் அவுட் பண்ணியும் ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன், அதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். பவண்டா வந்து 6 லிட்டர் வாங்கி வச்சு குடிக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல. நம்மளோட வேலை எப்படி? இப்போ நான் மதுரைக்கு தானே வந்தேன். நான் இப்போ ரன்னை உங்களுக்காக ஓடணும்னா இல்லையா? நேற்று உன்னோட பர்பஸை வந்து கண்டுபிடிமா? தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கல. ஏன் தூங்கல? ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம், எத்தனை நாள் தூங்காமல் இருக்க? சரி இவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், எதுவும் சொல்ல முடியாது. நான் உடம்பு டிஎன்டிசியில் ஒரு இந்த நம்ம கொஞ்சம் பாடியா 3 வருஷத்துல உட்காந்து இப்படி தூங்கும், இப்படியும் பழக முடியும், இப்படி நீட்ட முடியும். சரி இவன் மகேந்திரா கஷ்டப்படுறான், நல்லா ஒர்க் பண்ணும், அதெல்லாம் எதுவும் சொல்ல. உடம்பு தான் மகேந்திரா முக்கியம். உடம்பு வந்து கட்டுக்கோ, என் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணு. டெய்லி எப்படியாச்சும் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் முக்கியம்டா. நான் என்ன காலைல 5:30 வந்து 1 ஹவர் தூங்கிட்டு திருப்பி 7:30 எந்திரிச்சு 8 குளிச்சு தான். சரி கிரேட். ஆனால் உடம்பு முக்கியமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. சோடாவெல்லாம் குடிக்காதீங்க, அது சாப்பிட்றது வாயை கட்டுப்படுத்தலாம்ல. கலர்டா பவுண்டோ, அதுல கேஸ் இருக்குடா.
எதுக்கு சோடாலாம் குடிக்காதீங்க. நமக்கு வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டாலே நமக்கு செட் ஆகாது. இந்த நான்வெஜ் வந்து ஓவர் காரமெல்லாம் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. காரத்துக்காக சொல்றேன், கெட்டதெல்லாம் இல்ல, ஈஸியா செரிமானம் நல்லா தான் வெந்துருந்துச்சு. அது சொல்லடா, காரத்துக்காக சொல்லுவானே. எனக்கு வந்து என் பாடிக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாங்க, ஸோ சோடா குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, எப்படியோ எனக்கு வந்து அக்கா கடை தாங்க மதுரையில். நல்லா சொன்னா கேட்க மாட்டேன். சரி, அந்த இவன் குடிக்கிற மாதிரி நீங்கள் குடிக்காதீங்க. ஸோ பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். சரி, செல்வன் ஷோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ல வந்து மகேந்திரா சப்ஸ்கிரைப் இப்படி தான் சொல்லுவாங்க, என் மனசில் இருக்கிறது வெளியே வந்துருச்சு. ஓகே, பாய்.